நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் உங்கள் தொகுதியின் எம்பி எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்து தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நம்ம அழகணை திட்டம் இது பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் பேசணும். அதன் மூலியமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்மாய்கள், விவசாய பாசன கம்மாய்கள் தண்ணி வரத்தின்போது இருக்கும். அந்த திட்டம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பிரதானமான கோரிக்கை இருக்குது. செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு செல்லும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 3 நாட்களில் செல்கிறது. அது தொடர்ச்சியாக வார நாட்கள் முழுவதும் செல்ல வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்குள்ள ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக, அவங்களுக்கு சுயதொழில் பண்ணுறதுக்காக வங்கிகளில் அவங்களுக்கு ஒரு லோன் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். ஆன்மீக தலம் நகரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் இது நம்ம தமிழ்நாடு அரசின் முத்திரை சின்னமாக வழங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலத்தை நல்லா மேம்படுத்தலான்னு இங்கே உள்ள பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.